ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் வெறும் வயிற்றுல ஒரே ஒரு ஸ்பூன் எள்ளு சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட அன்றாட சமையலில் சேர்த்துட்டு வரக்கூடிய மிக சின்ன அளவிலான விதை தான் எள்ளு. இந்த எள்ளை பொறுத்த வரைக்கும் வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளுன்னு 2 நிறங்கள் இருக்குது. நம்மளோட உணவில் சேர்த்துட்டு வர்றோம்ல, இந்த எள்ளு நம்ம உடம்புக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. எள்ளு விதைகளில் நிறைய நன்மைகள் இருக்குது. எள்ளு விதையிலிருந்து தான் நல்லெண்ணெய் கிடைக்குது. பைட்டோ நியூட்ரியன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், பிளனவாய்டுகள், பீனாலிக் அமிலங்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின்கள், டயட்ரி நார்ச்சத்துக்கள்லாம் இந்த எள்ளில் நிறையவே இருக்குது. எள்ளு விதையை ஒருத்தவங்க தினைக்கும் சாப்பிட்டுட்டு வர்றதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இரத்த சோகையை ஓட ஓட விரட்டுறதுல எள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெள்ளை கலர் எள்ளு விதையை விட கருப்பு நிற எள்ளு விதையில இரும்பு சத்து அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. இரும்பு சத்து குறைபாட்டினால் ஏற்படுதுல அந்த இரத்த சோகையிலிருந்து சீக்கிரத்தில் குணமாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெய்லி எள்ளு விதைகளை சாப்பிட்றது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக அமையும். முகத்தில் வரும்ல அந்த சுருக்கங்களை சரி செய்கிறதுல எள்ளு விதைகள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். எள்ளு விதைகள் இருக்குல்ல, இது சூரியன்லேருந்து வரக்கூடிய தீங்கு விளைவிக்கிற புற ஊதா கதிர்களால் சருமம் பாதிக்கப்படுறதை தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் சருமத்தில் ஏற்படுள்ள அந்த சுருக்கங்கள், கருமை இது ஏற்படுறதெல்லாம் தடுக்கும். இளமையை தக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினைக்கும் எள்ளு விதைகள் எடுத்துக்கோங்க. எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல எள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் எள்ளு விதையில் 1 டம்ளர் பாலை விட அதிகமான கால்சியம் இருக்கு. எள்ளு விதையில் இருக்கக்கூடிய ஜிங்க் சத்து இருக்குல்ல, அது எலும்புகளோட அடர்த்தியை மேம்படுத்துது. எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி 1 ஸ்பூன் எள்ளு விதைகளையாவது நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. கண்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல எள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கண்களோட ஆரோக்கியத்துக்கும் செயல்பாட்டுக்கும் எள்ளு அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தினமும் ஒரே ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளை நீங்கள் சாப்பிட்றப்ப அது உங்களுக்கு நல்ல பலனை தரும். ஆர்த்ரடிஸ் பிரச்சனைக்கு எள்ளு விதைகள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இப்பெல்லாம் நம்மள நிறைய பேருக்கு ஆர்த்ரடிஸ் பிரச்சனையை சந்திக்கிறோம். இவங்கெல்லாம் தினைக்கும் எள்ளு விதைகளை சாப்பிட்றது நல்லது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான காப்பர் இருக்குல்ல, இது ஆர்த்ரடிஸ் பிரச்சனையிலிருந்து நமக்கு நிவாரணம் தர்றதோடு மட்டும் இல்லாமல் எலும்புகள், மூட்டுகள், இரத்த நாளங்களை கூட வலிமைப்படுத்த உதவும். குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்கு எள்ளு விதை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கு எள்ளு விதையிலிருந்து பெறுறாங்கல்ல, அந்த நல்லெண்ணெய் மசாஜ் செய்கிறதன் மூலமாக அவங்களோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நல்ல தூக்கமும் அவங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக டயப்பர் போடுறதுனால ஏற்படுள்ள அந்த அரிப்புகளை கூட தடுத்துக்கலாம். தினைக்கும் உங்களோட குழந்தைக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்தி நீங்கள் மசாஜ் செய்கிறப்ப குழந்தைகளோட ஆரோக்கியம் மேம்படும். வாய் ஆரோக்கியத்துக்கு எள்ளு விதைகள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் புல்லிங் தான். அதுலேயும் எள்ளு வச்சு தயாரிக்கிறாங்கல்ல, இந்த நல்லெண்ணெயை வச்சு ஆயில் புல்லிங் செய்கிறப்ப பற்களில் இருக்கும்ல அந்த மஞ்சள் கரைகள் நீங்கிறதோட பல் சொத்தையும் குறைய ஆரம்பிக்கும். வாயோட ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் மேம்படும். கல்லீரலோட ஆரோக்கியத்துக்கு எள்ளு விதைகள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மது அருந்துற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கல்லீரல் அப்படிங்கிறது வேகமாகவே பாதிப்படைஞ்சிரும். இப்படிப்பட்டவங்களாம் தினைக்கும் எள்ளு விதைகளை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஆல்கஹால் இருக்குல்ல, இது கல்லீரல் பாதிக்கப்படுவதை தடுத்துரும். கல்லீரல் செயல்பாட்டோட ஆரோக்கியத்தையும் குறைச்சிக்கலாம். எள்ளு விதைகள் ஆல்கஹால் சாப்பிட்றது பிரச்சனையை தடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக தினைக்கும் மது அருந்திராதீங்க. மது அருந்துற பழக்கத்தையும் விட்டுட்டு எள்ளு விதைகள் எடுக்கிறப்ப இது உங்களுக்கு பலன் தரும். ஆரோக்கியமான தலைமுடி பெறுறதுக்கு எள்ளு விதைகள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். எள்ளு விதைகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குல்ல, அது ஸ்கேல்ப்பு, தலைமுடியோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. எள்ளு விதைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய நல்லெண்ணெயில் தலைமுடியை பராமரிக்கிறதோட தினமும் எள்ளு விதைகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றப்ப உங்களோட தலைமுடி நல்லா ஸ்ட்ராங் ஆகும். முடி உதிர்றதும் தடுக்கப்படும். இந்த வீடியோவில் டெய்லி 1 ஸ்பூன் எள்ளு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம்.
நீங்கள் வேறு நோய்களுக்காக அதாவது நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எள்ளு விதைகளை எடுத்துக்கிறது நல்லது. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.